இன்னும் என்கிட்ட எதிர்பார்க்குற 2 அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கு. நம்ம தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்குறார்? ஏதாவது அப்படியானு யோசித்து வச்சுருக்கீங்களா? அதுக்கெல்லாம் நேரில் சிஸ்டர், நான் ரொம்ப பிஸி, நிற்க கூட நேரம் இல்லை, பம்பரை மாதிரி சுற்றிட்டுருக்கேன். சரி, இன்னைக்கு நாம் அதை பற்றி தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் நம் கண்களை மூடி, ஆண்டவரே இவ்வளோ நேரம் நாங்கள் துதித்து ஆராதித்தும் சாட்சிகளை கேட்டும் இப்பொழுதும் இந்த வேதத்துக்கு நேராக வந்து நிற்கிறோம். நீங்கள் பேசுங்க என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகவ, நன்றி ராஜா, நன்றிப்பா. ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை இருக்கு? உம்மோடு இருக்கணும்பா, உம்மை போல நான் மாறணுண்டவர். அதை விட ஒரு பெரிய ஆசை வேற ஒன்று இருக்க முடியாது. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. ஓடும் நதியின் ஓடும் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓடும் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லாம் நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நன்றி தகப்பனே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை பல கோணங்களில் நம்ம பார்க்க கற்றுக்கணும் இல்லையா? நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷாப்பெல்லாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், சைடில் நின்று ஒரு ஃபோட்டோ, எதிர்க்க ஒரு ஃபோட்டோ, பின்னாடி ஒரு ஃபோட்டோ, உட்காந்து நின்று அதுதான் அவங்க 100 வகையாக எடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு ஆங்கிளும் அது ஒரு விதமான ஒரு அழகை பார்க்க முடியும். அதுபோல் நம்முடைய தெய்வத்தை அவர் பல கோணங்களில் பார்க்க முடியும். அவர் சொல்கிறாங்க, நான் நவரசம், நான் 9 அவதாரம், 9 விதமாக நடிச்சிருக்கேன். ஆனால் நம்ம ஆண்டவர் 1000 விதமாக, நமக்கு 1000 விதங்களில் வித்தியாசமாக நமக்கு பார்க்கக்கூடிய ஒருவர் இருப்பார். நம்முடைய ஆண்டவர் தான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம எதிர்பார்ப்பு தான், நாம் ஆண்டவருடைய எதிர்பார்த்து இருக்கிறோம். நான் ஆண்டவரை கேட்டு இருக்கேன், நான் இதை கொடுத்தாருன்னா நான் அதை கொடுக்குறேன். நம்ம எதிர்பார்ப்பை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறணும், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், இதை பற்றி நிறைய பேசுகிறோம். கொஞ்சம் இப்படி மாற்றி யோசிப்போம். கொஞ்சம் என்னிடத்தில் தேவன் எதிர்பார்க்கறது என்ன, அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார். நம்முடைய 1000 எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லவரா? ஆனால் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். நீங்கள் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிட்டீங்கன்னா
அந்த எதிர்பார்ப்புக்குள்ளாய் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். எதெல்லாம் அடங்கணும், எதெல்லாம் வேணும், எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாமே அவருடைய ஒரே எதிர்பார்ப்புக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டுன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் நமக்கு மிக சாதாரணமாக இருக்கும். இது அடைகிறதோ இதெல்லாம் நமக்கு கட்சியில் இதுக்காக அழுது ஜெபம் பண்ணோம், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக புலம்பிட்டு இருந்தோம். இதை விட பெரிதான காரியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இதை விட சிறந்த இந்த விட்டுட்டு எதோ ஓடி எதோ கேட்டு இதுக்காய் செபித்து இதுக்காய் காத்திருந்து இதெல்லாம் பண்ணுமே, அதை விட ஒரு சிறந்ததை தேவன் எண்ணத்தில் எதிர்பார்க்கிறாரு. இதுக்குள்ளே வரும்போது இதெல்லாமே நமக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக நிறைவேறும், நிச்சயமாக அதில் நமக்கு சாதாரணமானவர்கள் தான். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற அந்த முக்கியமான காரியத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, அவர் எதிர்பார்க்குறாருன்னா நம்ம அவரை பற்றி கொஞ்சமாவது அறிஞ்சிருக்கணும். கொஞ்சமாவது அறிஞ்சிருந்தால் அவர் எதிர்பார்ப்பை குறித்து நம்ம யோசிக்க முடியும். அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறன்னு நம்ம நினச்சிக்கணும், நம்மக்கிட்ட ஏதோ பெருசாக எதிர்பார்க்குறாரு. நமக்கு காசு வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும். அதுபோல் நம்மிடத்துலேருந்து நம்ம காசையோ பணத்தையோ நம்முடைய சொத்தையோ நம்மிடத்தில் உள்ளவைகளோ அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் நமக்கு கொடுத்தது எல்லாமே அவர் கொடுத்தது தான். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பொருளையோ காரியங்களோ அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. அப்போது அவர் நம்மக்கிட்ட அப்படி எதிர்பார்க்குற காரியம் நாம் எதிர்பார்க்கறதுக்கு அது ஈடாக இல்லை, நம்ம எதிர்பார்க்கறது போல் இல்லை. அந்த எதிர்பார்க்கறத புரிஞ்சுக்கணுன்னு முதல் நம்ம அவரை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு என்ன தேவை இருக்கு இல்லையா? நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு, நமக்காக எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு தேவை ஒன்று இருந்து அதுக்காக நம்மளை எதிர்பார்த்துட்டு உக்காந்துடல. எனக்கு இந்த ஹெல்ப் இவர் பண்ணுவார், இல்லை எனக்கு இவர் உதவி பண்ணுவார், இதை செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்டு அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ அவர் என்ன தான் எதிர்பார்க்குறார்? அவர் தேவையில்லாத ஒருவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கறது என்ன? அவர் ஏன் எதிர்பார்க்குறாருன்னா, முதலாவது நம்ம ஒரு உருவாக்கினவர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை, ஆமாம், இதை நம்ம நினைவில் கொள்றதில்லை, நம்மை உருவாக்கினவர். இப்போ ஒரு பெரிய ஒருத்தர் ஒரு விஞ்ஞானியோ ஒரு இதை கண்டுபிடிக்கிறார். சரி, கார் கண்டுபிடிக்கிற வச்சிங்களேன். அவர் தன் சொந்த முயற்சியில் பல வருஷமாக என்ன பண்ணுறாரு, இந்த காரை ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதை ஒவ்வொன்றா ஆராய்ஞ்சு பார்த்து அதை சரி பண்ணி ஒரு முழு திருப்தியாய் ஒரு காரை உருவாக்கிட்டார். பல வருஷ ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு சிறந்த, ஒரு அழகான, சிறப்பான, அருமையாக ஓடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காரை அவர் உண்டாக்கிட்டார். அப்போ அந்த காருக்கிட்ட அந்த உண்டாக்கினவர் என்ன எதிர்பார்ப்பார்? நல்லா, ஏன்னா பிரேக்கு நல்லா பிடிக்குது, லைட்டு நல்லா எரியுது, அந்த இன்ஜினில் அந்த வண்டியில் எது பற்றியும் குறை சொல்ல முடியல. அப்படி ஒரு படைப்பு படிச்சிருக்கிறார். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, கலர் நல்லா இருக்குது, உள்ள இன்ஜின் நல்லா இருக்குது, பிரேக்கு நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் அப்படி உருவாக்கிட்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவருக்கு சூப்பராக இருக்குது, நம்ம படைத்த படைப்பில் இது வரைக்கும் இது சிறந்ததாக இருக்குது அப்படின்னு அவர் சந்தோஷப்படுகிறார். அப்படி படும்போது அந்த உண்டாக்கினவர் அதுக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்? நான் நினைச்சபடி உருவாக்கிட்டேன், நான் நினைச்சபடி அது ஓடுமா? அது ஓடுனதான் அவருக்கு சந்தோஷம் இல்லையா? நான் ஒரு குறையெல்லாம் உண்டாக்கிட்டேன், அதில் எனக்கு திருப்தி அடைஞ்சிட்டேன். மனிதனை தேவன் திருப்திகரமாக சிருஷ்டித்தார் இல்லையா? அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி திருப்தி அடைகிறார், பார்த்தோன்னா மகிழ்கிறார். தன்னையை பார்க்கிறது போல மனிதனுடைய சிருஷ்டிப்பை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். ஆனால் அப்போ எதை எதிர்பார்ப்பார்? தன்னை போல உருவாக்கின இந்த மனிதன், தன்னை போல இயங்குவதற்காக படைத்த இந்த மனிதனை தன்னை போல இயங்கணும்னு அவர் எதிர்பார்க்க மாட்டாரா? ஹலோ, தேவன் ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால் முதல் தேவன் யாருன்னு நமக்கு தெரியணும். அவர் தான் நம்மளை உருவாக்கினவர், அவர் தான் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். பிறகு அவர் நம்ம எப்படி சிருஷ்டித்திருக்கிறார்? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி முழுமையாக சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு குறை இல்லாமல், எங்கேயும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம முழுமையாக தேவன் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். அப்படி சிருஷ்டித்து நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது நியாயம் இல்லையா?
நியாயமானது. அப்போ உங்ககிட்ட அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ அவரை போல உண்டாக்கின அவர் அவரை போல இயங்க வேண்டும் என்று தான் சிருஷ்டித்திருக்கிறார். கரெக்டு தானே? என் புள்ள பக்கத்து வீட்டுக்க மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்? பார்க்கறது அவரை மாதிரி பேசுது, கண்ணு உரமா அதே மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு பிறந்த புள்ள அந்த மாதிரி இருந்தா அது நல்லா இருக்குமா? தகப்பன் தன்னுடைய தனி போல இயங்கணும் அந்த பிள்ளை நினைப்பார்ல அப்பா. அப்போது தேவன் தன்னுடைய சாயலா சிருஷ்டித்த மனிதன் ஏன் தன்னுடைய சாயலா சிருஷ்டிக்கிறார் என்றால் தன்னை போல இயங்குவதற்காக. தன்னை போல. அப்போ தேவன் மனிதனிடத்துல மனிதனையும் ஒரு முழுமையா சிருஷ்டித்த பிறகு தன்னை போலவே இயங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். இதை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்மை முழுமையாக சிருஷ்டித்துட்டு அவரை போல இயங்கணும்னு நினைக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? வேற மாதிரி இயங்கிட்டு இருக்கிறோம். வேற மாதிரி. இந்த காரை எப்படி சிருஷ்டித்தார்னா, இந்த காரை எல்லாம் முழுமையாக ஒரு குறையில்லாமல் சிருஷ்டித்தார். இது ஆட்டோமேட்டிக் கார். இது ஆட்டோமேட்டிக் கார். இந்த காருக்கு எனக்கும் எந்த லைன் கனெக்ஷன் இல்லை. என்ன கனெக்ஷனு? ஒயர் கனெக்ஷன் இல்லை. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி இந்த கார் ஓடணும். எப்படி? இந்த காரை மிக அழகாக சிருஷ்டித்தார். ஆனால் அந்த காரு நான் என்ன நினைக்கிறேன் அதை உணரக்கூடிய அந்த ஆற்றல அந்த காருக்குள்ள வச்சிருக்கிறாரு. நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அந்த காரை தானே அங்கே போகணும். ஏன்னா அப்படிதான் சிருஷ்டித்திருக்கிறாரு. நான் விரும்புகிற வண்ணமா இந்த காரு போனோம் தான் முழுமையாக சிருஷ்டித்திருக்காரு. என்னுடைய முழு உள்ளத்தையும் முழு எண்ணத்தையும் அது செயல்படுத்தக்கூடியதாக அந்த கார் உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கி முழுமையாக வச்சுட்டாரு. கார் உருவாக்கிட்டு அந்த கார் எப்படி இயங்கணும்னு நினைப்பாரு? தான் நினைக்கிறபடி இயங்கணும்னு அவர் நினைப்பார். அதை தன் உள்ளத்தை உணரக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய, நான் என்ன நினைக்கிறேனோ என்பதை உணரக்கூடிய ஒரு பெரிய ஆற்றலையும் இந்த காருக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஹலோ, நீங்கள் தேவன் உள்ளத்தை அறிந்து கொள்ள முடியுமா? தேவன் என்ன நினைக்கிறார் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியுமா? நீங்க புரிஞ்சுக்கிட்டா அவர் நினைச்சபடி நம்ம வாழ்வோம். அவரு நினைச்சபடி. அப்போ தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் என்கிட்ட ஒன்றும் எதிர்பார்க்கல நினைக்காத, உங்களை நிச்சயமா எதிர்பார்க்கிறாரு. ஆனால் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பொருளையோ உங்ககிட்ட இருக்கிற எதையும் அவர் எதிர்பார்க்கல. அவர் தன்னை போலவே இயங்கும்படியா உன்னை சிருஷ்டித்தார். தன்னை போல இயங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவர் அப்போ என்ன அவர் நினைக்கிறார்ன்ற முதல் நமக்கு புரியணும்ல, இல்லையா? இந்த உலகத்துல இவரை போல வரணும் அவரை போல வரணும்னு சொல்லி ஒரு மனிதனை பார்த்து அவன் ஒருவேளை நல்ல ஒரு ஒரு பெரிய இடத்துல அவன் சாதிச்சிருக்கலாம். இன்னைக்கு தலை சிறந்த ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு இசையமைப்பாளராக இருக்கலாம், ஒரு நடிகனாக இருக்கலாம், தலைவனாக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், ஒரு பணக்காரனாக இருக்கலாம். அவனை பார்த்து இவர் தான் எங்களுக்கு என் வாழ்க்கையில் ரோல் மாடல். இவர் தான் எனக்கு. ஆமாம், அவரை பார்த்து தாங்க எனக்கு இந்த ஆசை வந்தது. அவரை போல மாறணும்னு நான் சின்ன வயசுல இந்த ஆசைப்பட்டு அதுக்காக நான் முயற்சி செய்து அதுக்காக ஓடி ஒழிச்சு இன்னைக்கு அவரை போல வந்திருக்கிறேன்னா காரணமே அவர். என் வயசுல அவரை நான் என்ன பண்ணேன்? ரோல் மாடலை எடுத்துக்கிட்டேன். உலகத்துல மனிதர்களை ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்மளை படைக்கவில்லை. நம்முடைய ரோல் மாடல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இப்போ நம்மை படித்தபடி தானே நம்ம படித்தாரு. மனிதன் என்ன செய்தான்? அவர் நினைச்சபடி ஓடலை. ஆனால் இன்னொரு சிருஷ்டித்தார், இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்தை. அவரை போலவே ஆண்டவர் சிருஷ்டித்து அவர் மாத்திரம்தான் தேவன் நினைத்த பிரகாரம் உருவாக்கின விதமாக முழுமையாக நினைத்த முழு சித்தத்தையும் அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதான் அவர் பேரை சொன்னோன்னா தேவனுடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்து போகிறது. ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் என் பிரியமா இருக்கிற. ஏன் பிரியமா இருக்கிற? நான் நினைச்ச உடனே அவன் செஞ்சிடறாரு. நான் நினைச்ச உடனே பேசுறாரு. நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அவர் சொல்லிடுறாரு. நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேன் அவர் செஞ்சிடறாரு. எங்க போகணும்னு நினைச்சுன்னா போயிடுறாரு. நான் என்ன நினைச்சு படைச்சனும் அதை 100% அப்படி அவர் நிறைவேற்றுகிறார். உங்களிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் சாயலாய் உங்களை சிருஷ்டித்தது இங்க குரங்கு மாதிரி ஆழத்திற்கல்ல, புலி மாதிரி பாய்வதற்கல்ல, சிங்கம் மாதிரி கர்ஜிப்பதற்காக இல்லை. நம்மலாம் பண்றோம் இந்த அடைமொழி வச்சுக்கிறோம். சிங்கம் போல கர்ஜிக்கும்
புலி போல் பாயும். உங்களை புலி போல பாயறதுக்கு பிடிச்சார் ஆண்டவர். அப்படி சாயலை சிருஷ்டித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு சிங்கம்னா வெறும் கம்பீரனு, அப்படி சிங்கம் போல பாயறது இப்படி போட்டுக்கிறோம். சிங்கம்லாம் தெய்வ சாயலை சிருஷ்டிக்கப்படலை, அது ஒரு மிருகம். ஹல்லேலூயா. நான் என்னை உருவாக்கினர் மாபெரும் தேவன். அவரை போலவே சிந்திப்பதற்காய், பேசுவதற்காய், செயல்படுவதற்காய் அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரையே பிரதிபலிக்கும்படியாய், அவரை அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாது நம்மை அவருடைய சாயலாய் சிருஷ்டித்திருக்கிறார். அதனால தான் பிசாக்கு நம்மளை பார்த்தால பிடிக்கிறது இல்லை. நம்மளை பார்த்தால பிடிக்கலன்னா, பிசாசு தெய்வ சாயலாய் சிருஷ்டிக்கப்படவில்லை, நம்மை மாத்திரம் தேவன் சாயலாய் சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்றால், முதலாவது யாருன்னு புரியணும், அவர்களை உருவாக்கினவர், நம்மை ஒரு குறையில்லாம உருவாக்கி இருக்கிறார், முழுமையா உண்டாக்கி இருக்கிறார். அப்ப உருவாக்கிட்டு நான் நினைக்கிறத நீ புரிஞ்சிக்கிற ஆற்றலையும் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனா நாம் அவரை பார்க்கறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை, அவர் என்ன நினைக்கிறாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. நம்ம அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறோம், நம்ம எதிர்பார்ப்பே சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவரே எனக்கு நல்ல வீடு வேணும், நல்ல ஒரு கார் வேணும், நல்ல வேலை வேணும், அது வேணும், இது வேணும், இது நம்முடைய எதிர்பார்ப்புகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா, என்னை போல சிந்திக்கும்படியாய், பேசும்படியாய், செயல்படும்படியாய் நான் உருவாக்கி இருக்கிறேன். இதெல்லாம் நீ வாயை திறந்து சொன்னாலே நடந்துடும். இதுக்கு நீ அழுதுட்டு புலம்பிட்டு ஜெபம் பண்ண தேவையில்ல. விசுவாசத்தோட 2 வார்த்தை பேசினாலும் அது நடக்கும். இதுக்காக நீ பல மணி நேரம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. என்னுடைய உள்ளத்தை அறிந்து கொள்வதில்லை, என்னுடைய எண்ணத்தை அறிந்து கொள்வதில்லை, நான் என்ன விரும்புகிறேன் என்பதை அறிந்து கொண்டு என் சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒண்ணுமில்லை. தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்க சொல். தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் இல்லையா? நம்ம யாரு உலகத்துல யாருடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேற்றுறோம்? இந்த உலகத்துல எல்லாருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றதுக்கு முதலாளியுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எதிர்பார்க்குறோம், மனைவி விருப்பத்தை, பிள்ளைகளை விருப்பத்தை, எல்லாருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செஞ்சேன்னா ஒரு சந்தோஷப்பா. ஓனர் சொன்ன மாதிரி நான் வேலை செஞ்சுட்டேன், எங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டேன், அவங்க உள்ளம் குடுந்து போச்சு. என் பையன் கேட்ட மாதிரி அவருக்கு பைக்கை வாங்கி கொடுத்துட்டேன், அவனை கேட்ட மாதிரி இதில் சேர்த்து விட்டேன். இப்படி இப்போ எங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாருக்கும் அவங்க விருப்பத்தை நிறைவேற்றிட்டேன்பா. ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா மனசும் குளிர பண்ணிட்டேன். உன்னை உருவாக்கின தேவனுடைய உள்ளத்தை குளிர பண்ணிட்டியா? அவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே. உலகத்துக்கு ஏன் உன்னை சிருஷ்டித்து அனுப்பி இருக்கிறார் அது உனக்கு தெரியுமா? ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போறதுக்கா? உன்னை உருவாக்கின தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் சாயலால் சிருஷ்டித்திருக்கிறபடினாலே. உனக்கு வேற மிருகத்தை போல, குரங்க போல உருவாக்கி இருந்தா அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் அவருடைய சாயல சிருஷ்டிக்கப்படலை. அதுக்கு ஒரு எல்லை விட்டு ஒரு அளவை வைத்து அதுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இவ்வளவுதான் அவ வாழ்ந்துட்டு போன்னு முடிச்சிட்டாரு இல்லையா? அது சாப்பிட்றதோட சந்தோஷம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. யோசிக்காது, சிந்திக்காது. சிந்திக்குதா? குரங்கு தானே ராக்கெட்டு விட்டுதான் இல்லையா? நாய்கள் தான் கார் வாங்கி ஓட்டின்னு போதா? அப்படி யோசிக்குமா? நம்ம இப்படியே நடந்துட்டு இருந்த இப்படி நாய்க்கு சங்கலம் போட்டு நம்மலாம் காரில் போகணும், அப்படி எதனா ஒரு மீட்டிங் போட்டு நடத்துதா? எவ்வளோ யோசிக்கிறோம், எவ்வளோ பேசுகிறோம், பாக்ஸுக்கு இரு மாதிரி பேசுகிறோம். சில வீட்டில் தட்டு பறக்குது, சில வீட்டில் அது பறக்குது. எத்தனை ஃபைட்டு, சண்டை, போராட்டம் எல்லாம் நடக்குது. எதுக்கு பண்ணுறோன்னு தெரியல. உன்னை ஒருவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னை சிருஷ்டித்து இந்த உலகத்துக்கு அனுப்பின ஒரு தேவன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்து கொண்டிருக்கிறான். என் உள்ளத்தை அறிந்து கொள்ள மாட்டாயா? என் விருப்பத்தை நீ புரிந்து கொள்ள மாட்டியா? நான் நினைக்கிறபடி நீ செய்ய மாட்டியா? அதுக்கு தான் உன்னை சிருஷ்டித்து இருக்கிறேன், அதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். இதுக்காக நேரத்தை ஒதுக்குறது இல்லை, இதுக்காக நீ காத்து இருக்கிறது இல்லை, கொஞ்ச நேரம் கூட அவர் சமூகத்தில் இருக்கிறது இல்லை. எப்படி என்ன புரிஞ்சு கொண்டு நிறைவேற்ற போகிற? நிறைவேற்றாமலே அப்படி அவங்க காலத்தை முடிச்சுட்டு போயிடறாங்க. எதுக்கு பிறந்தன்னு தெரியாம, எதுக்கு ரட்சிக்கப்பட்டன்னு தெரியாம அப்படியே காலத்தை வீணாக்கிடுது. கர்த்தர் கொடுத்தார். அந்த பேலன்ஸ் சொல்லுங்க. கர்த்தர் ஆமா நன்மையை அனுபவித்தனா தீமையை கேட்ட யோபை பின்பற்றுறாங்களா? யோபை ஆண்டவர் சொன்னாரா? நன்மையை அனுபவித்து நீ தீமையை அனுபவிக்கணும் எங்கன்னு வசனம் இருக்கு சொன்னாரா? அவங்களே சொல்லிக்கிறது.
அவர் பேசணுன்னு உடனே இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க எடுத்துக்கிட்டு நன்மை அனுபவித்து நான் தீமை அனுபவிக்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எடுக்க மாட்டார். கர்த்தர் எடுக்கிற வேலையை பிசாசு செய்கிறான் இல்லையா? தீமை அனுபவிக்க போன்றதை யாரு? பிசாசு. ஆண்டவர் செய்யல. யாரோ சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது. என் தேவன் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? ஹல்லேலூயா. அப்போ இதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது கொஞ்சம் நேரம் செலுத்தணும், கொஞ்ச நேரம் உட்காரணும், நீங்க உற்று நோக்கணும். என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்னை குறித்து என்பதை அறிந்து கொள்ளாம அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, அவருடைய இயக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மிக சிறந்த உன்னதமான ஒன்றை உன்னிடத்தை எதிர்பார்க்கிறார். அவரை போல நீ பேசும்படியாய், அவரை போல சிந்திக்கும்படியாய், அவரை போல சிருஷ்டிக்கும்படியாய், அவளை போல உருவாக்கும்படியாய், அவளை போல நீங்க வாழும்படியாய் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உங்களிடத்துல ஆமா, அதான் சொன்ன ஒருவனையும் பிதாவென்று நீங்க அழைக்காதேன்றார். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அப்பா சில அப்பா தான் எல்லாருக்கும் ரோல் மாடல் ஆயிடுறோம் இந்த இயற்கையில். ஏன்னா அப்பா தான் கண் முன்னாடிக்கிறாருப்பா. எங்கள் அப்பா தான் என்ன எப்படி வளர்த்தா தெரியுமா? எங்கள் அப்பா அதான் பிதாவை அழிக்காத, உங்களுக்கு மேலே அதோட பெரிய பிதா இருக்கிறார், மிக சிறந்த அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு அப்பாவும் அவருக்கு சமமானவர் கிடையாது. ஒரு பெரிய அப்பா, அவருடைய அன்புக்கு ஈடு கிடையாது. நம்ம அப்பா நினைக்கிற ஒரு திராணிக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறாருங்க, அவ்வளோதான் அவருடைய திராணி. நம்ம அப்பாவுக்கு நீ நினைக்கிறதற்கு மேலாக, நீ கேட்டுக்கொள்வதற்கு மேலாய் உனக்காக அவர் நினைத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற உரிமை இருக்கு. ஏன்னா அவர் நம்மை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர். ஏன் எதிர்பார்க்கிறார்? அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டபடினாலே, அவருக்காகவே நம்ம படைத்திருக்கிறபடினாலே, அவர் இந்த பிரதிபலிக்கும் இடம் படைத்திருக்கிறபடினாலே அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல நம்ம யாருக்காக வாழுதுல? கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்காக. ஆமா, ஏன்னா கர்த்தர் என்ற ஒரு உறவு தான் நித்தியமா நம்ம கூட இருக்க போது. இந்த உலகத்தின் உறவு இந்த பூமியோடு முடிய போகிறது. நீ எவ்வளவுதான் அன்பாய் உங்க தாயை கவனித்தாலும், பிள்ளை கவனித்தாலும், மனைவியை கவனித்தாலும், எல்லாமே இந்த உலகத்தின் உறவு, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிகிறது. உன்னோட நித்தியமாய் இருக்கிற உறவு ஒன்று இருக்கிறது, அதனுடைய தகப்பனுடைய உறவு. ஹல்லேலூயா. அந்த உறவு நமக்கு நிலைக்கணுங்க. அந்த உறவுல நல்லா இன்னும் ஐக்கியப்படணும். அது குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். தொடர்ந்து வசனத்துக்குள்ள போதும் சில காரியங்கள் அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு சொல்லிட்டு போயிடும். நான் வசனத்துக்கு போல, அப்புறம் வசனத்திலேருந்து நம்ம கடகடன் போகலாம். பிசாசையும் தேவன் தான் சிருஷ்டித்தாரு. நம்ம பிசாசுகிட்ட அவர் எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் சாயலா சிருஷ்டிக்கல, அதனால தான் எதிர்பார்க்கல. உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன்னா அவரை போலவே உன்னை சிருஷ்டித்திருக்கபடினாலே அவரை போல இயங்க வேண்டும் என உன்னை எதிர்பார்க்கிறார். அவரை போல. அப்போ நியாயமானது நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது. அவர் எதிர்பார்க்கிறார் என்ற அறிவு நமக்கு வேண்டும். அப்பதான் அவர் எதிர்பார்ப்பை கொஞ்சமாக நிறைவேற்ற முடியும். அவர் என்ன எதிர்பார்க்கறன்னு தெரியாம நம்ம எதிர்பார்ப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நான் இப்படி இருக்கணும், அது வரணும், இது பண்ண பெரிய ஆளாகும், அதெல்லாம் கரெக்ட், ஓகே, நீ உன்னை ஆகுறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை விட பெரிய சந்தோஷம், நான் என்ன நினைக்கிறேன் என்பதை நீ நினைச்சா அது பெரிய சந்தோஷம். நான் விரும்புகிறத நீ செஞ்சா அதோட அவருக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய விருப்பத்தை, எண்ணத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவரு விரும்புகிறார். நம்ம இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் ஆதாம் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆதாம் கிட்ட இருந்து, ஏன்னா அங்கதான் முதல் மனிதனை சிருஷ்டிக்கிறார் இல்லையா? முதல் மனிதனை அங்கதான் சிருஷ்டிக்கிறார். அவன் என் வார்த்தையில் உன் வாழ்க்கை இருக்கிறது, அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். யாருக்கிட்ட? ஆதாம்கிட்ட. எவ்வளோத படிச்சார்ல. அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன இருக்கு? வேண்டியதெல்லாம் வச்சிருக்காரு. அதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. ஏதேன் தோட்டம் மட்டும் உலகம் இல்லை, அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு உலகம் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஆதாமுக்கு படிச்சுட்டு அவனுக்கு வேண்டிய ஒரு குறையும் இல்லை, ஒரு தேவையும் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அவனையும் சிறப்பாக படிச்சுட்டார். அவனுக்கு வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறாரு. இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளும், ஆமா, உனக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறேன், எல்லா சுதந்திரமும் கொடுக்குறேன். எங்கன்னா போ, எங்கன்னா வா, பெல்ட்டி அடி, டைவ் அடி, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை,
நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்க வேண்டாம். புசிக்க இல்லை, இந்த ஒரு வார்த்தையில் தான் உன் வாழ்க்கை இருக்குது. இந்த ஒரு வார்த்தை நீ கடைபிடிச்சிட்டுனா இதில் தான் உன் வாழ்க்கை அடங்கியிருக்கு. கரெக்ட் தானே? அவர் எவ்வளோ என்ன விஷயங்கள் சொன்ன, எவ்வளோ படைத்து எவ்வளோ கொடுத்து இருந்தாலும், அவனுக்கு வேண்டிய அனைத்து காரியங்களை உலகத்தில் படைத்து இருந்தாலும் கூட இந்த ஒரு வார்த்தையில் தான் உன் வாழ்க்கை இருக்கு. இது நீ கடைபிடிச்சதான் நீ நிம்மதியாக சந்தோஷம் வாழ முடியும். இந்த இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சதான் நீ என்ன பண்ண முடியும்? ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை வாழ முடியும். இப்போ இவ்வளோ அதிகாரம் கொடுத்து, இவ்வளோ பவர் கொடுத்து, இவனுக்காக எல்லாம் படிச்சு எல்லாம் பண்ணிட்டு எல்லா சுதந்திரமும் கொடுத்து ஒரே ஒரு காரியம் உனக்கு சொல்றேன், இதை மட்டும் கடைபிடிச்சுக்க, லைஃப்ல மேலே வந்துடுவேன். இந்த ஒரு வார்த்தை, இந்த நன்மை தீமை அறியத்தக்க. அவர் என்ன சொல்ல வருகிறார்? ஆதாமுக்கு இதன் மூலமா போதிக்கிறது என்ன? கனியை சாப்பிட்டா அவன் பாவம் செஞ்சா சுத்திருக்கிறான். அவருக்கு அது உள்ளான அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை போல் உன்னை சிருஷ்டித்தேன், என்னை போல் உன்னை உருவாக்கிட்டேன், உனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன், உனக்கு தேவையெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் தான் வாழ்க்கை அடங்கி இருக்கு. நான் சொல்கிறேன், அந்த ஒரு வாழ்க்கையில் உன்னுடைய முழு வாழ்க்கையும் அடங்கி இருக்குது. இந்த ஒரு வார்த்தை நீ கீழ்ப்படிந்து நடந்துட்டு நான் கடைபிடிச்சிட்டா நீ லைஃப்பில் உன்னை தோக்கடிக்க யாரும் கிடையாது. எப்படிப்பட்ட பிசாசம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அங்கே ஏதேன் தோட்டத்திலே அவர் தன்னுடைய வார்த்தையை மையப்படுத்துறதை பார்க்க முடிகிறது. என் வார்த்தையை நீ கடைபிடிச்சிட்டுனா, என் வார்த்தையின்படி நடந்துட்டுனா லைஃப்ல உன்னை தோக்கடிக்க ஒருத்தனை கிடையாது. உன்னை தோக்கடிக்க ஒருத்தனை கிடையாது. அப்புறம் ஆதியாகமம் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சில வசனம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 15 வசனம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 8லிருந்து 15 வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பீதலும் கோமேகு கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதேக்கேல் என்று பேர். அது அசரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இவனுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, என் வார்த்தையை கவனி, இந்த வார்த்தையில தான் உன் வாழ்க்கை இருக்கு என்றது சொல்லாம சொல்றாரு. 2வது, இந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் உனக்கு சிருஷ்டித்த 2 வேலையை வைக்கிறார். 2 பண்படுத்தவும் காக்கவும். பண்படுத்தினா அதாவது நீங்கள் ஒரு தோட்டத்துக்கு பார்க்கு போனீங்களா தெரியும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூச்செடிகள் ஒரு பக்கம், வேறு கலர் செடி ஒரு பக்கம், அப்புறம் இலைகள் வித்தியாசம் அது ஒரு பக்கம் இருக்கும். அது மனுஷன் இருக்கிற தோட்டமே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏதேன் தோட்டத்தை தேவன் உருவாக்குறார். ஏதேன் தோட்டத்தை அதுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதை பொறுத்தல கனிகளால் நிறைந்த ஒரு தோட்டம். அப்போது தேவன் ஒரு தோட்டத்தை உருவாக்குனா அது மிக அழகாக சிறப்பாக எல்லாத்தையும் வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த தோட்டத்தை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து என்ன சொல்கிறாரு, இதை நீ பண்படுத்தவும் காக்கவும். 2 வேலையை மனிதனுக்கு கொடுக்குறார். 2 வேலையை பண்படுத்துறதுன்னா மெருகேற்றுவது, இன்னும் அழகுபடுத்துவது. அவர் ஏற்கனவே அழகுபடுத்திட்டாரு. இந்த ஏதேன் தோட்டத்தில் அவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினா எங்கெங்க என்ன இருக்கணும்னு அழகா அவர் வச்சிருப்பாரு. இதை இன்னொன்னு அழகுபடுத்துக்கான அறிவை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். இதை ஒன்று சிறப்பாக்குவதற்காக நான் உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறேன். இது நீ என்ன பண்ண, பண்படுத்தணும், இன்னும் மிக சிறந்ததாய் மாற்றணும். அதை மாத்திர இதை காத்து கொள்ளணும். நான் சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்க சலித்து கொள்ளாதீங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிச்சு,
இப்படி ஒரு சூழ்நிலை வாழ்ந்திருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதை பண்படுத்து. ஹல்லேலூயா. அதை உன்னை பண்படுத்த முடியும், அதை நீ சிறப்பாக்க முடியும், அதை மிக சிறந்ததாக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு வைத்திருக்கிறேன். நான் அழகுபடுத்தினதே நீ இன்னும் அழகுபடுத்தணும் நான் விரும்புறேன் இல்லையா? அதானே ஏதன் தோட்டத்தை தேவன் சிருஷ்டித்த, தேவன் உருவாக்கினான்னு அந்த ஏதன் தோட்டத்தில் ஏதாவது குறை இருக்குமா? அது மிக சிறப்பா இருக்கும். அதையே சிறப்பா வச்சுட்டு அதை இன்னும் நீ பண்படுத்தணும் பண்றாருன்னா அப்போ பண்படுத்த முடியும்னு தேவன் இந்த ஆதாமங்க எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஞானம் அவனுக்குள்ள வைத்திருக்கிறாரு. நான் செஞ்சதை இன்னும் சிறப்பா நீ செய்ய முடியும்னு எதிர்பார்த்ததா இந்த தோட்டத்தை பண்படுத்தணும். அது மாத்திரம்ல, இந்த அழகு கெட்டு போகாம நீ காத்துக்கொள்ளணும். அழகு கெட்டு போகாம இந்த தோட்டத்தை மிக உன்னிப்பாய் கவனிக்கணும், உன்னிப்பா காக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு செடியும், ஒவ்வொரு பூவும், ஒவ்வொரு காயும் எப்படி இருக்கு, அதை ஒவ்வொன்றும் ருசித்து பார்த்து இது என்ன டேஸ்ட் இருக்கு, இது எவ்வளவு காலத்துல கனி கொடுக்கிறது, இந்த இலை எப்படி இருக்கு, பூ எப்படி இருக்கு, எப்படிப்பட்ட வாசம் இருக்கிறது, இது எப்படிப்பட்ட சுவை இருக்கு, இதுல எப்படி சத்து இருக்கிறது என்ற எல்லாவற்றையும் நான் பண்ண உனக்காகத்தான் வைத்திருக்கிறேன். இது ஒவ்வொன்றையும் நீ காத்துக்கொள்ளணும். ஒவ்வொன்ற 2 வேலை வைக்கிறாரு. ஒண்ணு, என் வார்த்தை குறித்து கவனமா இருக்கணும். 2வது, உனக்கு கிடைச்சதை நீங்க பண்படுத்தணும், அதை காத்துக்கொள்ளணும். உனக்கு கிடைச்சிருக்குது அனாவசியமா பண்ண, அனாவசியமா விட்டுறாதீங்க. இது என்னப்பா, இது ஒரு சம்பளமா, இது ஒரு வீடா, இது ஒரு பாயா, இது ஒரு சாப்பாடா, இது ஒரு உறவா, இது ஒரு மனைவியா, இது ஒரு கணவனா என்று சொல்லி சலித்து போகாதீங்க. பண்படுத்தவும் காக்கவும். பண்படுத்தவும், உன் கையில் கொடுக்கப்பட்டதை நீ பண்படுத்தணும், அதை காத்துக்கொள்ளணும். ஒன்று நீ எடுத்து போக கூடாது, ஒன்றையும் பண்படுத்துறது, காக்கிறது. பத்திரமா பார்த்துக்கணும், அதையே சிறப்பாக்கணும். அதை பத்திரமா பார்த்துக்கணும், மிக சிறப்பாய் மாற்றணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபைகள், தாளந்துகளை பத்திரமா பார்த்துணும், அதை பெருக்கணும். இழந்து போயிடாதீங்க. அநேகர் ஆண்டவர் கொடுத்த அற்புதமான ஞானம், அறிவு, கிருபை, தாளந்துக்கெல்லாம் பயன்படுத்தாம அப்படியே வீணா போய் தூர்ப்பிடிச்சு போய் அது ஒன்றுத்துக்கு உதவாம, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளது ஒன்றுத்துக்கு நயபேச புரோஜனாம அப்படியே வீணாய் மறித்து போகிறார்கள். உனக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், உங்களுக்கு எதை ஒன்று கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்கிறது, ஏதோ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மென்மையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாழ்ந்தவர்கள், ஏதோ ஒன்றை சிறப்பானது உங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சாகணும். அதை நீங்கள் பண்படுத்தவும், அதை பயன்படுத்த, அதை காக்கவும் கத்துக்கணும். ஹலோ, புரியுதா? என்னங்க காக்கிறது? காலையில் ஏந்துக்கிற 5 மணிக்கு அறுக்க பறக்க சோறு ஆக்கி அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வேலைக்கு போய் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்து சேரத்துக்குள்ளே நான் அப்படியே டயர்டாயிடுறேன். எங்கே பண்படுத்துறது, எங்கே காக்கிறது? இதையே பார்த்து பார்த்து என் பிள்ளைய பொண்டாட்டிய அதே வேலையை பார்த்து இதுக்கே உனக்குள்ள மிக சிறந்தது இருக்கு, அதை காட்டு சிறந்தது. ஹல்லேலூயா. நீ வேலைக்கு போகணும், பொண்டாட்டி காப்பாற்றணும், சோறு போடணும், இதெல்லாம் உனக்கெல்லாம் எதுலாம் ரெகுலர். எது எப்படி காலையிலேருந்து நீ முகத்தை கழுவி டிஃபன் சாப்பிட்டு 3 வேளை கரெக்டாக சாப்பிட்டு, காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் சரி. கொரோனா பீரியட் யாராவது சோறு கிடைக்கல பட்டினியாக இருந்தீங்களா? அப்போது சோறு கிடைக்காதுன்னு சோறு உங்களுக்கு கிடைச்சிது, எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டோம். அப்போது அதெல்லாம் தானாக நடக்குது. அது போலத்தான் உன் குடும்பத்தில் நீ செய்ய வேண்டிய கடமைகள், பார்க்க வேண்டியதெல்லாம் தானாக நடக்கணும். அது நடந்துகிட்டே இருக்கும். அதையே பெருசுபடுத்தி அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பண்படுத்தவும் காக்கவும் மிக சிறந்தது ஒன்று உனக்கு கொடுத்திருக்கிறார். அதிலிருந்தான் உன்னுடைய தேவன் யாருன்னு வெளிப்பட போகிறார். அதை மல்டிப்ளை பண்ணி அதை பெருசாக்கி உனக்கு கொடுத்திருக்க அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பெரிதாக்கும் பொழுதுதான் நீ யாருன்ற உலகத்துக்கு தெரிய வரும். பண்படுத்தவும் காக்கவும் மிக சிறந்த ஏதேன் தோட்டத்தை உன் கையில கொடுத்திருக்கிறார். அதுவே மிக சிறந்தது. நீ அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. அந்த சிறந்ததை நீ இன்னும் சிறப்பாக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. யோசிக்கலாம், ஆண்டவரே நல்லா தானே வச்சிருக்கீங்க, நல்லா தானே, கரெக்டாக மரம் நல்லா நீட்டாக போகுது, செடி அழகாக இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறது, இதை நான் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதாவது அங்கே இருக்குது இல்லையா, எல்லாம் சிறப்பாக இருக்குது, இது எப்படி இன்னும் சிறப்பாக்குறது?
நீ செஞ்சதை விட நான் சிறப்பாக செய்ய முடியுமா? நீ உருவாக்கினதை நான் இன்னும் சிறப்பாக்க முடியுமா? உன்னோட நான் ஞானியாக்க முடியுமா? எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் அப்படித்தான் படிச்சிருக்கிறேன். நான் அப்படித்தான் என்னை போல சிஷ்டித்து இருக்கிறேன். அதில் நீ அதை செஞ்சனா அதை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஹல்லேலூயா. நான் என்னை விட மிக சிறந்ததை நீ யோசிக்கும் போது தேவன் ரொம்ப மகிழ்த்து கொள்கிறார். நீ தாண்டா என் புள்ள. நான் 8 அடி பாய்ந்த நீ 16 அடி பாயிற. உன்னை என் புள்ளன்னு சொல்லுகிறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. இல்லையா? நான் 8 அடி பாய்ந்தா 2 அடி கூட தாண்ட மாட்டேன் என் பிள்ளை. என்னடா என் பிள்ளையாடா நீ? நான் 8 அடி தாண்டுவேன்டா, நீ 2 அடி கூட தாண்டலடா. எனக்கு அசிங்கமாக இருக்குதா? நான் எவ்வளோ படித்தேன், நீ ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிற. அது பெருமையா? எங்கள் அப்பாவுக்கு மேலே நீ 2 டபுள் டிகிரி வாங்கி அவர் பார்ப்பார். என் பிள்ளைன்னு சொல்லி சொந்த சிலர்கிட்ட சொல்லி, என் பிள்ளை 2 டபுள் டிகிரி வாங்கிட்டான், என் பிள்ளை அதை வாங்கிட்டான், என் பிள்ளை கப்பு வாங்கிட்டான், அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான். அதில் சொல்லிக்கிறது பெருமை இல்லையா? அதே போல் ஒன்று உருவாக்கின தேவன் தன்னை விட சிறந்ததை செய்யத்தக்க தான் சிறப்பானதை ஒன்று கொடுத்து இதை சிறப்பாக்குங்கிறாரு. இதை பண்படுத்தவும் பத்திரமா பார்த்துக்கோ கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் அங்கே வேலையை வைக்கிறாரு. இப்போ முதல் மனிதன் ஒரு குறை இல்லாமல் படித்தாரு இல்லையா? இல்லையா? முதல் குழந்தைய நீங்கள் எப்படி பெரிய எதிர்பார்ப்போடு இப்போ குழந்தை பெற்றுப்பாங்களா இல்லையா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆன உடனே அந்த குழந்தை எப்படி இருக்கணும், அது எந்த ஸ்கூலில் இருக்கணும், அது எப்படி இருக்குமோ, கருப்பாக இருக்குமா, சிலருக்கு சிவப்பாக பொண்ணு கட்டுனா அந்த குழந்தை சிவப்பாக பிறந்துடும். அப்படி பிறகுறதுக்கு முன்னாடி சிவப்பாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி சிவப்பாகிற பொண்ணை தேடுறது இப்படியெல்லாம் இருக்குது. படித்த பொண்ணை கட்டுனா நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கும். உயர்ந்த ஜாதியில் இருக்கிற பொண்ணை கட்டிட்டோம்னா அது கேரக்டர் மாறிடும். இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படியே ஒரு முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் போது எத்தனை எதிர்பார்ப்புகளோடு அந்த மனிதனை சிருஷ்டித்திருப்பார். அப்படிதானே? நாமளே இவ்வளோ எதிர்பார்த்து குழந்தை பெற்றுக்கிறோன்னா அவர் எவ்வளோ எதிர்பார்த்திருப்பார். இவ்வளோத்தையும் அவனுக்கு படிச்சுட்டு அவங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் உனக்காக படிச்சுட்டேன், மிக சிறந்த உலகத்தில் வச்சுட்டேன், ஆனால் இதோட சிறந்ததை உன்னால் செய்ய முடியும். அப்படித்தான் நான் படிச்சிருக்கிறேன். சரி, அதில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். போதும். இப்போ ஆண்டவர் என் வார்த்தையில் தான் உன் வாழ்க்கை இருக்குதுன்றது சொல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. 2வது உன் மேலே 2 பொறுப்பு வைக்கிறான். ஒன்று காக்கணும், ஒன்று பண்படுத்தணும். நீ என்ன பண்ணணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறந்ததை நீ என்ன பண்ணணும்? பண்படுத்திட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சிறப்பாக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, அதை பத்திரமா இழந்துடாம நீ காத்துக்கணும்னு சொன்னார். இப்போ இது நடந்து கொண்டு இருக்கும்போது நடுவில் இவர்கள் பாவம் செய்த உடனே ஆண்டவர் வருகிறார். அங்கே அந்த வசனத்தை பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே. குளிர்ச்சியான வேளையிலே. எந்த பகலிலே? பகலிலே எந்த வேலை? சரி, காலைய மாலை அதை விட்டுடுங்க. பகலில குளிர்ச்சியான வேலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையிலையா, சனிக்கிழமை காலையிலையா? நல்லா கவனிக்கணும், இந்த வசனத்தை நல்லா உற்று நோக்கணும். பகலில் குளிர்ச்சியான வேலைன்னா எந்த வாரத்தின் 7 நாட்களில் எந்த நாளில் வந்தார்? இவர் எந்த நாளில் வந்தார்? பேசுங்க. தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட குளிர்ச்சியான வேளையில தினந்தோறும் தவறாமல் சரியா தேவன் இந்த மனிதர்களோடு பேச வருகிறார். ஹலோ, நல்லா கவனிங்க. தன் சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுங்க தினந்தோறும் சந்திக்க வருகிறார். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தினந்தோறும் சந்திக்க வருகிறார். தினந்தோறும் சந்தித்து பேச விரும்புகிறார். உறவை ஒவ்வொரு நாளும் அந்த உறவை என்ன பண்ண பலப்படுத்துகிறார். நான் சொல்றேன், ஆதாமே அறிவாளியா படிச்சிட்டாரு. ஆதாமே முட்டாள படிச்சாரா? அறிவாளியா புத்திசாலி எல்லாம் தான் படிச்சார். ஆனா அவன் தேவனை பத்தி சரியா தெரிஞ்சுக்கல. இன்னும்
தன்னுக்குள்ள இருக்கிற ஆற்றலை உணர முடியுது, தன் அறிவாளியின் புரியுது, எல்லாம் புரியுது. ஆனா தேவனை இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்காக தான் தேவன் தினந்தோறும் வருகிறார். அல்லேலூயா. அந்த உறவு, அந்த ஐக்கியம், அந்த லிங்க், தேவனோடு அவரோடு உறவு கொள்ள விரும்புகிறார், தினந்தோறும் பேச விரும்புகிறார். அது நிமித்தமாகத்தான் அவரோடு நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அவரை புரிந்து கொள்ள முடியும் என்பதில் தேவன் தெளிவா இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார். கர்த்தர் உனக்காய் ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்க விரும்புகிறார், ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகிறார். சரி, ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் வச்சுக்கலாம். ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து தினந்தோறும் 5 மணிக்கு நான் உம்மோடு பேச போகிறேன், உம்மோடு பேச போகிறேன், ஜெபிக்க போகிறேன். ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க, 3ஆவது நாள் அன்றைக்கி எதனா ஒரு ப்ரோக்ராம் வந்துடும், எதனா பிரச்சனை வந்துடும், நீங்கள் டயர்ட் ஆகிடுவீங்க. இதில் ஏதோ நடக்குது, பண்ண முடியல. தேவன் வர மாட்டார். தேவன் வருவார். சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தேவ சமூகத்தில் இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறீங்க, பண்ண முடியாமல் போகுது. ஆனால் தேவன் வருவார். தேவன் தவறாமல் ஒவ்வொரு நாளும் ஆதாமின் இடத்துல பேசின தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்க வருவார், ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேச வருவார். அதில் கவனத்தில் கொள்ளணும். ஒரு 4 நாள் பண்ணிட்டு அப்புறம் அதை ஜெபம் பண்ணுன்றதை மறந்துட்டு அந்த டைமில் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்குது, வேற ஒன்று பண்ணிட்டு இருக்குது. அப்போ தேவன் பார்ப்பார், நீ இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம அவரோட உறவு கொள்ளணும் வரும்போது. அப்போ தான் என்ன பண்ணுவேன், காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுற டைமில் செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுன்னு இருப்போம் உட்காந்துட்டு. ஆண்டு நின்று பார்த்துன்னு இருப்பார். அவர் நின்று பார்ப்பார், இதுதான் முக்கியமா, இதுதான் அவசியமா, அதெல்லாம் தான் எல்லாம் தெரிஞ்சுக்க போறியா, அதை தான் புரிஞ்சிக்க போறியா? அப்படிதான் தினந்தோறும் உறவு கொள்ள ஆதாம் இடத்துல எப்போதும் போல வர்றாரு, எப்போதும் போல. ஆமாம், ஏன் அந்த உறவை ஏற்படுத்திக்கிறாருன்னா, என் கூட நீ எவ்வளோ அறிவாளன்னு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய விஞ்ஞானம் இருக்கு, அவனுக்கு கடவுளை இயேசு வணங்குறான். அவனுக்கு கொடுத்த ஆற்றல் அறிவை வைத்து அவன் என்ன பண்ண, பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு அவன் கற்றுக்கொண்டான். பணம் அப்படி ஒவ்வொரு விதத்தில் சிறந்தவர்கள் இருக்காங்க, இசையில், அதில், டான்ஸில் எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் இருக்காங்க. அவங்களாம் கடவுளை வணங்க, இயேசுவை வணங்குறாங்க. இல்லை, அதெல்லாம் எப்படி அவங்களுக்கு கொடுத்த அறிவில் வந்தது. ஆனால் இங்கே தேவன் இல்லை. ஆதாமை நீ எவ்வளோ அறிவாளியப்பட்டு இருந்தாலும் இந்த உருவாக்கின அந்த சர்வ வல்லமுள்ள தேவனோடு உறவு இல்லாவிட்டால் ஆதாம் வேஸ்ட். ஆதாம், நான் சொல்கிறேன், நீங்கள் சபைக்கு வர்றதெல்லாம் நல்லது, அதனால் நீங்கள் சிறந்தவர்கள் அல்ல. இந்த தெய்வத்தோடு ஒரு ஐக்கியம், உறவு இல்லாவிட்டால் கிறிஸ்தவ ஜீவன் வேஸ்ட். ஹலோ, நீங்கள் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பேருக்காக சபைக்கு வரலாம். இந்த தேவனோடு நெருங்குவதற்கு நீ நேரத்தை கொடுக்காவிட்டா மத எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஆனால் ஆண்டவரை புரிந்து கொள்வது, அவர் பாதத்தில் இல்லாமல் அவரோடு பேசுவதற்கு அவரோட பேச தயாராக இருக்கிறார். உன் உறவை விரும்புகிறார். சொல்லுங்க, உன் உறவை தேவன் விரும்புகிறார். நான் சொல்றேன், உன் உறவை அந்த உலகத்தில் யார் வேணா வெறுக்கலாம். காரணம், நீ அழகு இல்லை, படிப்பு இல்லை, திறமை இல்லை, உனக்குள்ள சில பாவங்கள் இருக்கலாம், மனிதனுக்கு பிடிக்காத காரியங்கள் ஒன்று இருக்கலாம், அது நிமித்தமாய் மனிதர்கள் ஒன்று இருக்கலாம். ஆனா நீ எப்படி இருந்தாலும் என் தேவன் உன் உறவை விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் உறவு இன்றி நீ இந்த உலகத்தில் சிறந்த மனிதனா மாறுவதற்கு நீ எவ்வளவு அறிவாளி என்ன பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம், அந்த உறவை விரும்புகிறார். உறவை, ஆமா, பிள்ளைய நல்லா அறிவாளியா படிச்சுட்டு பிள்ளை நல்லா பெற்றுட்டு அந்த அப்பாவுக்கும் அந்த பிள்ளைக்கும் உறவு இல்லைன்னா அந்த பிள்ளை எப்படி நல்லா வளரும்? உனக்கு எல்லாம் வச்சிடும்பா, உனக்கு காலையில் இருந்தால் டிஃபன், மதியான சாப்பாடு, அதுக்கு ஆளை வச்சுட்டேன், துணி துவைக்க ஆளை வச்சுட்டேன், உனக்கு ஸ்கூலுக்கு இட்டுன்னு போக நான் வண்டி வச்சுட்டேன், பணம் கட்டிட்டேன், உனக்கு என்னமே ஒரு குறையெல்லாம் நான் படிச்சுட்டேன். ஆனால் உங்ககிட்ட பேச இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்.
இப்படி தாய் தகப்பனுடைய உறவு இல்லாத பிள்ளைகள் மிக மோசமாக கெட்டு நாசமாக போயிட்டாங்க. அவனை எல்லாமே கொடுத்தாங்க, எவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க, படிப்பு கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு உறவு இல்லாம, ஒரு நல்ல உறவு, அன்பு காட்ட ஒரு மனிதர்கள் இல்லாதபடினால எத்தனை படி வாழ்க்கை கெட்டு போச்சு. ஆனா உன்னை விரும்புகிற ஒருவர், உன்னை நேசிக்கிற ஒருவர் உன் உறவை விரும்பி கொண்டு இருக்கிறார். அந்த உறவை நீ விரும்புறியா? உலகத்தில் எல்லா உறவும் ஒரு நாள் என்னை விட்டு போயிடும். என்னோடு இருக்கிற நித்தியமான உறவு, என்னை உருவாக்கின என் தேவன் என் கூட இருக்க விரும்புகிறார், என்னோடு பேச விரும்புகிறார். அது நிமித்தமாகத்தான் நான் சரியான பாதையில் போக முடியும், அவர் யாருன்னு புரிந்து கொள்ள முடியும். ஹலோ, எத்தனை பேர் தெய்வத்தோட உறவை விரும்புறீங்க? இந்த உறவில் உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில அர்த்தமற்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவன், அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை. என்னை உருவாக்கின மாபெரும் தெய்வத்தோட ஒரு உறவு, இந்த உலகத்திலே அதிகமாய் நேசிக்கிற ஒருவரோட உறவு, இந்த உலகத்திலே அதிகமாய் புரிந்து கொண்டவரோட ஒரு உறவு. நம்ம புரியாத மனுஷோட உறவுகள் ஆசைப்படுகிறோம், நம்மளை புரிந்து கொள்ளாதவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மை புரிந்து கொண்டவர், அறிந்து கொண்டவர், நம்முடைய பலவீனமும் பலனும் எல்லாம் அறிந்து இருக்கிறவர், நம்ம உருவாக்கின தேவன், அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர், நம்மை உறவை நாடிக்கொண்டிருக்கிறார். இந்த உறவு இல்லாதபடினால ஆதாம் விழுந்து போனான். உன்னையும் தெய்வத்தையும் பிரிக்கிறது தான் பிசாசுடைய பெரிதான தந்திரம். நீ தேவனை அறிந்து கொள்வதும் அவரோடு பேசுவதும் அவரோடு நெருங்குவதை தடுக்கிறது தான் பிரதான வேலை. ஆமாம், அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்க, சபைக்கு போவோம் வருவோம், எல்லாம் கிறிஸ்தவனுக்கு உண்டான எல்லாமே பண்ணுவோம் எல்லாமே. ஆனால் உனக்கும் தெய்வத்துக்கும் தனிப்பட்ட விதத்தில் எந்த ஒரு உறவு இல்லாமல் போனான். வெளிப்புறமாக நான் கிறிஸ்தவன் சபைக்கு போகிறேன், பைபிளுக்கு திரு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், கரெக்டாக வந்துடுறீங்க, கரெக்டாக போகிறீங்க, காணிக்கு கரெக்டாக போட்டுறீங்க, அதெல்லாம் கரெக்டு. உனக்கும் தேவனுக்குள்ள உறவை நீ அதிகமாக்காவிட்டால், புரிந்து கொள்ளாவிட்டால், அந்த உறவை தொடராவிட்டால், அந்த உறவை இல்லாமல் போய்விட்டால், உன் கிறிஸ்தவ ஜீவித்தை அர்த்தமற்ற கிறிஸ்தவ ஜீவன். நீ எல்லாமே என்ன பண்ணுகிற? உன்னுடைய திருப்திக்காக செய்து கொண்டு இருக்கிறார். கரெக்ட் தானே? நான் சர்ச்சு போகலன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஞானசனம் எடுத்துட்டேன் அதுக்கு போகிறேன், காணிக்கை போடலாம் என்ன நினைப்பாங்க? அதுக்கு காணிக்கை கொடுத்துறேன். இது எல்லாமே உன்னுடைய ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. ஆனால் தேவனுடைய திருப்திக்காக, தேவனுடைய விருப்பத்துக்காக நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? வேறு ஆலயத்துக்கு போகிறது தான் நான் தெய்வனுடைய விருப்பமா? அது அப்போதுன்னு சொல்லிட்டாரா? இங்கே தெய்வத்தை பற்றி உங்களுக்கு சொல்லப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு மனிதனை வைத்திருக்கிறார், ஒரு ஆலயம் வைத்திருக்கிறார், அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நீ தனிப்பட்ட விதத்தில் அந்த தெய்வத்தோடு கைகோர்த்து நடக்கணும்னு என் தேவன் விரும்புகிறான். ஒவ்வொரு நாளும் உன்னை சந்திக்க விரும்புகிறார், ஒவ்வொரு நாள் உன்னை பேச விரும்புகிறார். உன் உறவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உன்னுடைய உறவை எதிர்பார்க்கிறார். உங்க உறவு எங்க இருக்கு? எல்லாரோடும் பேச என்ன இருக்குங்க? எல்லாரோடும், ஆமாம், எல்லாரோடும் பேசுறதுக்கு டைம் இருக்கு. என்னை உருவாக்கின தேவனோடு பேச எனக்கு நேரம் இல்லை. என்னங்க பண்ணுறதுங்க? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேங்க, ஜோம் பண்ணிட்டீங்க. கல்யாணம் ஆச்சு, மாமியார் வந்துட்டாங்க, பிள்ளைங்க வந்துடுச்சு. இப்போ ஜோம் பண்ணுறதுக்கு இப்போ இந்த உறவு அதிகமாகிடுச்சு. தனியாக இருந்தேன் நான், இப்போ மாமியார் பிள்ளைங்க அது இது அது எல்லாம் ஒரு பட்டாளம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, சுத்தமாக தேவன் எனக்கு தொடர்பு இல்லை. இந்த உறவெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு காலத்துல எல்லாம் ஒன்றுனா கை நின்று போயிடும். ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒரு நாள் எங்குமே இருக்கவே இருக்காது உறவுகள் எல்லாம். உன்னோட நித்தியமாக இருக்கிற ஒருவர் உன் உறவை விரும்புகிறார். நித்தியமான ஒரு உறவு, இந்த மாறாத உறவு, இந்த அன்பு மாறாது. நீ கீழே இருந்தாலும் மேலே இருந்தாலும், விழுந்து போனாலும், நீ தடுமாறினாலும், நீ எந்த நிலையில் இருந்தாலும் அந்த அன்பு மாறாமல் நேசிக்கிற இந்த தெய்வத்தோட உறவு உனக்கு ரொம்ப ரொம்ப பக்க பலனாக இருக்கும். இதுதான் உன்னை எந்த சூழ்நிலை உன்னை தூக்கி நிறுத்தும். நேசித்தவர்கள் உன்னை விட்டு பிரிந்து போனாலும், மிகப்பெரிய இழப்புகள் உனக்கு ஏற்பட்டாலும், மிகப்பெரிய தோல்விகள் ஏற்பட்டாலும், என்னோடு ஒருவர் இருக்கிறார், என்னோடு ஒருவர் நடக்கிறார், அவர் எல்லாத்தையும் என்னை ஜெயிக்க பண்ணுவார். இழந்ததை நான்
மீட்டெடுப்பேன் என்று உன்னால சொல்ல முடியும். இந்த உறவு உன்னை எத்தனை கஷ்டமான சூழ்நிலையில உன்னை தைரியமா நடக்க செய்யும். அல்லேலூயா. எதுக்கு பயப்பட மாட்டேன், எதுக்கு கலங்க மாட்டேன். என்னோட ஒருவர் வருகிறார், என்னோட ஒருவர் நடக்கிறார், என்னோட ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு ஒரு நல் உறவு இருக்கிறது. அல்லேலூயா. பகலின் குளிர்ச்சியான வேளையில தினந்தோறும் ஆதாமை சந்திக்க வருகிறார். ஆதாமை சந்திக்க வருகிறார். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கு. கடன்னு சில வசனங்களை வாசிக்கலாம். வசனத்துக்கு நிரப்பலாம். 1 யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல, அதுதான் நாமும் ஒளியில் நடந்தால், நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒருவரோடு ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமா, நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து நம்ம அந்த ஒளி சத்தியம் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்குறது. சத்தியம் ஒளியா இருக்கிறது. இந்த சத்தியில் நடக்கும்போது நம்ம ஒளியில் நடக்கிறோம். ஒளியில் நடக்கும்போது நம்ம ஒருவரோடு ஐக்கியப்படுகிறோம். முதலாவது நம்மளை தேவன் சத்தியத்தில் நடத்துவதற்கு காரணம், முதலாவது அவரோடு ஒளியில ஐக்கியப்படுவதற்கு. அவரோட நம்ம பாவத்தில் விடுதலையாக்கி நம்ம ஒளியின் வாழ்க்கை கொண்டு வருகிறாரே, முதல் நம்ம யாரோடு ஐக்கியப்படணும்? நம்மை விடுதலையாக்கின தெய்வத்தோடு ஒளியில அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறாரு. அதுதான் நம்ம மற்றவர்களோடு ஐக்கியப்பட்டு வாழ முடியும். ஹலோ, இருக்கீங்களா? தேவனோடு நல் உறவில் இல்லாதவன், நல்லா புரிஞ்சுங்க, தேவனோடு ஐக்கியப்படாதவன், தேவனோடு கரம் கோர்த்து நடக்காதவன் மனிதரோட சேர்ந்து வாழ்வது ரொம்ப கஷ்டம். சேர்ந்து ஏன்னா கேட்டா என்ன சொல்லுவாங்க, அவங்க இது சரியில்லைங்க, அவங்க பேசுறது சரியில்லை, இப்போ இவங்க செஞ்சது சரியில்லை. ஏதோ ஒரு குறையை கண்டுபிடிக்கும் போது அவங்களோட சேர முடியாது. அவங்களோட பகை, கசப்பு, அவங்க மேல ஒரு பகை, கசப்பு, இருள், அதை இருள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவங்களோட நெருங்க முடியல. தேவன் எதை பார்த்து நம்மளை நெருங்கி வந்தாரு? ஹலோ, நாங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தோண்ணா, அவன் பர்ஃபெக்ட் ஆண்டவருக்கு இருந்தோம், அதனால நான் நம்மளை அன்பு கூர்ந்தாரா? நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்ம தேடி வந்ததுனால தான் நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சது, அந்த தெய்வீக உறவு கிடைச்சது, அவரை நேசித்தபடினாலே நமக்கு வெளிச்சம் கிடைச்சது, அவருடைய ஐக்கியம் கிடைச்சது, உறவு கிடைச்சது. இப்போ நாம் மற்றவங்களெல்லாம் ஒரு குறைக்கு கூறி ஒதுக்கி வைக்கிறோம் என்றால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு நடக்கல, தேவனுடைய உள்ள நமக்கு வரல, தேவனுடைய வெளிச்சனுக்குள்ள வர்றதுனால மற்றவங்களை அவங்களுக்கு நமக்கு ஒரு இருள், நெருங்க முடியல. நான் சொல்றேன், தேவனோட நெருங்க. நீங்கள் எல்லாரோட எப்படிப்பட்ட உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களோட நின்று பேசி அவங்கள கட்டி பிடிச்சி உன்னை நேசிக்கிறேன்னு உங்களால் சொல்ல முடியும்? ஹலோ, நான் சொல்கிறத எத்தனை ஒத்துக்கிறீங்க? தேவனுக்கு உனக்கு ஒரு நல் உறவு இருந்துட்டா, உனக்கு எத்தனை துரோகங்கள் செய்திருந்தாலும் அவங்கள அன்பா கட்டிப்பிடிச்சு, எப்படிப்பா நல்லா இருக்கு, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா, நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் தேவனுடைய உறவு, அதுதான் தேவன் அந்த உறவை எதிர்பார்க்கிறா. என்கிட்ட கரெக்டா இருந்துட்டேன்னா உனக்கு எல்லாம் கரெக்டா நடக்கும்பா, நீ எல்லாம் கரெக்டா மாறிடுவப்பா, என்னோட உறவு கொள், என்னோட இரு. உறவை விரும்புகிறார். நீ உறவுல கரெக்டா இருந்தா என்ன, அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேன். தேவையில்லாம பிசாசு கிட்ட பேசாம இருந்திருந்தா அந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேன். அதனால ஏதன் தோட்டத்தை வெளியே வந்திருக்க மாட்டேன். இப்போ என்னத்தை இழந்த, எல்லாத்தையும் இழந்துட்டேன். எல்லாத்தையும் இவன் இழந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு தெரியுமா? ஏதன் தோட்டம் இல்லை, விருட்சத்தின் கனியோடு இல்லை, அந்த தெய்வத்தோட உறவு, அவரை நெருங்க முடியாத ஒரு பாவம் கொடுக்க வந்து ஆண்டவர் ஏதன் தோட்டத்தை வெளியே அனுப்பிச்சிட்டார். மிகப்பெரிய சொத்து இந்த தேவாதி தேவனுடைய உறவு, அவருடைய அன்பு, அவருடைய ஐக்கியம், அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை, அதான் இழந்துட்டான். அதுக்கப்புறம் தினமும் வந்து பேசினாரா? பகலின் குளிர்ச்சியான வேளையில தினமும் பேசின ஆண்டவர், அதுக்கப்புறம் தினமும் வந்து பேசினாரா? அந்த அனுபவத்தை பார்க்க முடியல. ஆனால் ஒருத்தன் தேவனோடு சஞ்சரித்தானா, தேவனோடு
ஈனோக்கு தேவனோடு, ஆமா, 360 ஆண்டுகள் 65 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறான். 65 ஆண்டுகளில் அவன் 300 ஆண்டுகள் 365 ஆண்டுகளில் 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரிச்சான் போட்டது. அவன் மறிக்கும் முன்னே நல்சாட்சி பெற்றானா. அது மாத்திரம் இல்லை, அவன் அப்படியே காணப்படாமற் போய்விட்டான். அப்படியே தேவனோடு நடந்து உறவு, மரணத்தை பார்க்கல, அப்படியே ஐக்கியப்பட்டு தேவனோடு சஞ்சரித்து தேவனோடு பேசுறது, தேவனோடு நடக்கிறது ஒரு அனுபவத்தில் தொடர தொடர என்னாச்சுன்னா மரணம் கூட அவனை ஒன்றும் பண்ண முடியலைங்க. ஹலோ, ஒத்துக்கிறீங்களா? மரணத்தை ஜெயிச்சிட்டாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துக்குங்க. இன்னைக்கு இருக்கிற சத்தியம் அவனுக்கு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த வெளிப்பாடு அவனுக்கு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து ரத்தம் விடுதலைன்னா அவனுக்கு இல்லைங்க. நமக்கு இருக்கிற பாக்கியம் அந்த ஏனுக்கு இல்லைங்க. ஆனா அப்பொழுதே அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? தேவனோடு நடந்து மரணத்தை ஜெயித்து மறிக்காமல் அவன் தேவ ராஜ்யத்துக்கு போயிருக்கிறான். உறவு, தேவனோட நல் உறவு, தேவனோட நல் உறவு. இந்த உறவை எதிர்பார்க்கிறார். இந்த உறவு தான் உன்னை வாழ வைக்க போகிறது. இந்த உறவு சரியா இருந்தா வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. ஹல்லேலூயா. தேவன் உறவை நாடுகிறார், உறவை நாடுகிறார். 1 யோவான் 1:5 தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார். அதாவது ஐக்கியம். ஒளினா ஐக்கியம், ஒளினா ஐக்கியம். ஆமா, இந்த மலை வெளிச்சத்துல இருக்கும். வெளிச்சத்துல ஒருவரை காண முடியும், பார்க்க முடியும். இருட்டுல பார்க்க முடியாது. ஒளி என்றது வெளிச்சம். ஒளி எங்க இருக்குது? சத்தியத்தில் இருக்குது. சத்தியத்தில் இருக்கிறது. சத்தியத்தில் வெளிச்சம் இருக்குது. வெளிச்சம் வரும்போது நம்ம யாரை பார்க்கிறோம்? முதலாவது நீங்க இங்க சுவிட்ச் இருக்கு, லைட் இருக்கு. நான் சுவிட்சை போடுறேன், லைட் பட்டுன்னு எரியுது. யாரை பார்க்குறீங்க? முதல்ல என்னதான் பார்க்குறீங்க? என்னதான்? நான் தானே சுவிட்ச் போட்டேன். அப்போ கடவுள் வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருதுல்ல, முதல் யாரை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் தேவனை பார்க்க. இந்த வெளிச்சத்திலே தேவனை பார்த்து அதிசயித்து பூரித்து போய், இந்த தெய்வத்தை இவ்வளோ நாள் பார்க்கலையே, இந்த தெய்வத்தை இவ்வளோ நாள் புரிஞ்சுக்கலையே, இந்த வெளிச்சத்தில் அவர் முழுசாக பார்க்க முடியும். இப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்பது அவரோட உறவு கொள்கிறார், அவரோட நெருங்குகிறார். அவர் ஒளியில் இருக்கிறது, நாமும் ஒளியில இருந்தால் ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கும். ஆமா, அப்பதான் ஐக்கியம். அப்பதான் மனுஷரோட ஐக்கியப்பட முடியும். தேவனோட ஐக்கியப்படாம நம்ம மனுஷரோட ஐக்கியப்பட்டு வாழ முடியாது. அங்கே கசப்பு, பொறாமை, பொய், கலகம், குறை கூறுதல், இதெல்லாம் இருள். இதெல்லாம் இருள். வாசிக்கலாம் சில வசனங்களை. யோவான் புத்தகம் 9:5 5 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்றார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் இயேசு சொன்னார். அப்போ எப்படி இருந்தாரு? அவர் தலைமையில ஒரு பெரிய பவர் வெளிச்சம் இருந்துதா? இல்லை முகத்தில் எதனா ஒரு பவர் மூஞ்சில் எல்லாருக்கும் அடிச்சுதா? அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒளியா இருக்கிற என்ன சொல்றாரு? அவர் தன்னுடைய வார்த்தை பத்தி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் வார்த்தையை கேட்குறோம், வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துடும்பா. அந்த வெளிச்சம் வந்து அவன் கடவுளை பார்க்க முடியும். முதல் வேலை நம்ம உருவாக்கின தெய்வத்தை பார்க்கறது தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம சந்திக்க வேண்டிய நபர் யார் தெரியுமா? தேவன். முதலாவது நாம் புரிந்து கொள்ள நபர் யார் தெரியுமா? நம்முடைய தேவன். முதலாவது நம்ம கனப்படுத்த வேண்டியது யார் தெரியுமா? நம்முடைய தேவன். முதலாவது நம்ம உறவு கொள்ள வேண்டியவர் யார் தெரியுமா? நம்முடைய தேவன். முதலாவது ஐக்கியப்பட வேண்டியவர் யார் தெரியுமா? நம்முடைய தேவன். முதலாவது கரம் கோர்க்க வேண்டியவர் யார் தெரியுமா? நம்முடைய தேவன். மத்தேயு புத்தகம் அதுலயே 10-12 யோவான்ல 10-12. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். 10-12 வாசிக்கிறீங்க? ஆமா, 10-11. 8-12 வாசிங்க. யோவான் 8-12. அப்பொழுது அவர்கள் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். குருணா இருந்த அவனை பரிசேயர் எடுத்து நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடுவாமல். நீங்க ஒளின்னா ஜீவ ஒளினாங்க.
கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒளியாக இருக்குது, ஆனால் இயேசுவின் வார்த்தை ஜீவ ஒளியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஜீவனை கொடுக்க வந்தவர், ஜீவ ஒளியவர். வார்த்தை ஆவியையும் ஜீவனமாக இருக்கிறது. இது ஒரு தனி வேற லெவல். ஜீவ ஒளி கொடுக்கிறது. ஜீவ ஒளின்னா என்ன? உயிருள்ள ஒளி. அந்த ஒளியை சாகடிக்க முடியாது, அந்த மறைந்து போகாத ஒளி இல்லையா? அந்த ஒளி தெய்வனிடத்தில் வரும்போது இந்த ஜீவ ஒளினா அந்த ஒளியை இருளாக்க யாரால முடியாது. அதுதான் இயேசுவினுடைய வார்த்தை. அதுதான் இந்த ஒளி இருளாக்க முடியாத ஒரு ஒளி. அதுக்கு தான் உயிருள்ள ஜீவனுள்ள ஒளி, ஜீவ ஒளி. என்னை பின்பற்றுகிறவன், அவரை பின்பற்ற ஆரம்பித்தா யாரும் இருட்டில் நடத்த முடியாது. ஜீவ ஒளி அடைஞ்சிருப்பீங்க சொல்றாரு. அதுலேயே 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமா? யோவான். சத்தியத்தின்படி செய்கிறவனே, சத்தியத்தின்படி செய்கிறவனே தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான். ஒளியினிடத்தில் வருகிறான். அப்ப சத்தியம் நம்மளை ஒளியின் நடத்துகிறது. ஹல்லேலூயா. சத்தியம் ஒரு வெளிப்படையான ஒரு வெளிச்சத்தில் நடக்கிற வாழ்க்கை. எல்லாரும் நம்மை புரிந்து கொள்ளத்தக்க ஒரு திறந்த புத்தகத்தை போல உன்னை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்க்கிறோமே, அதுதான் ஒளியின் வாழ்க்கை. வராருங்க, காலையில போறாரு, நைட்டு வராரு. எங்க போறாருன்னு சொல்ல மாட்டாரு. எங்க தான் போறாரு, மர்மமா இருக்குது. மர்மமா? ஆமா. நைட்டெல்லாம் என்னதோ பண்ணிட்டு என்னதான் பண்றாரு, கதவை சாத்திக்கணும். என்ன பண்றாரு தெரியல. என்ன பண்றாரு? ஆமா. சிலரோட வாழ்க்கை மர்ம கதையா இருக்கும். அவங்க எங்க போறாங்க, என்ன வராங்க, ஏது பண்றாங்க யாருக்கும் தெரியாது. சஸ்பென்ஸா இருக்கும். அது ஒரு இருளின் வாழ்க்கை. அது ஆமா. ஒளியில் நடக்கிற வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் எனக்கு நல்லா தெரியுங்க, அவர் உண்மையை பேசுறவருங்க, அவர் நான் பார்க்குறேங்க, பார்த்ததுல அந்த அவர் கரெக்டான மனிதன், அவர் கரெக்டாக இருப்பாங்க. அப்போது அவர் எல்லாரும் தன்னை பார்க்கக்கூடிய ஒளியில் நடக்கிறாரு. அவரை எல்லாரும் சாட்சி கொடுக்க முடிகிறது. அவர் வாழ்கிற வாழ்க்கை எங்கும் மறைவாக இல்லை, மறைத்து வைக்கப்படலை. மறைத்து ஆமாம். ஏசுக்கார நான் இவ்வளோ நாள் உங்ககிட்ட அந்த என்ன திருடனை போல பிடிக்க வந்துட்டீங்க, உங்ககிட்ட நடந்து உங்க கூட வந்து அவங்க போன எல்லாம் ஆலயத்தில் எல்லாம் பண்ண அப்போ விட்டுட்டீங்க, எனக்கு திருடனை போல இந்த ராத்திரிகளே தோட்டத்தில் வந்து பிடிக்கிறீங்களே கேட்குறாரு. அப்போ ஒளியிலே வாழ்ந்தார், எல்லாருக்கும் வெளிப்படைய வாழ்க்கை வருகிறாரு. ஆனா இவங்க எப்படி வராங்க? திருடனை போல மறைமுகமா பிடிச்சிடும் போலன்னு அவரை தோட்டத்தில் போய் வந்து பிடிக்கிறாங்க. அவர் சொல்ல, நான் ஒளியில நடக்கிறவன், என்னைய திருடனை போல பிடிக்கிறீங்க, அங்கேயே வந்து பிடிச்சிக்கலாமே, உங்க முன்னாடி தான் நடந்த, உங்க முன்னாடி தான் பேசினேன், அங்க நெருங்க முடியல. ஏன்னா அவங்க இருளுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருள் பிடிச்சிருக்கு, மறைவா நடக்குது, திருட்டலவா பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நேர்மையா படுக்கிறது பிடிக்கல, அதனால தான் வெளிப்படையா பிடிக்காம இப்படி பிடிக்கிறாங்க. இருட்டு வாழ்க்கை வேண்டாம், திறந்த புத்தகமாய் ஒளியில நடப்போம். அவர் ஒளியில் நடக்கிறத நாம ஒளியில் நடந்தால் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட மாட்டாங்க, யாருக்கூட சேர மாட்டாங்க. அது வேணாம். ஒளியில நடப்போம், ஒளியில நடப்போம். வாசிக்கலாம். மத்திய புத்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்க 17 சாரி மோன்சன். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். என்னங்க ஒளியுள்ள மேகம்? வேதத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுன்னா ஒவ்வொரு வார்த்தையில நுமெரிய வித்தியாசமா அற்புதமா இருக்கும். நம்ம மேகம் பார்த்துக்கிறோம், அது வெள்ளையா இருக்கும், சில இடத்துல என்ன பண்ணும் கருப்பாக இருக்கும், சில இடத்துல இந்த வெயில் படும்போது அது கொஞ்சம் ஃப்ளாஷ் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் வித்தியாசம். ஒளியுள்ள மேகம். வாசிங்க முழுசா. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு நேசகுமாரன் மீது ஒளி உள்ள மேகத்தை வீச செய்கிறாரு. ஒருத்தருடைய நேசகுமாரன், அவரோடு அன்பா இருக்கிற, நெருக்கமா இருக்கிற தன்னுடைய பிள்ளையாக இயேசு மீது ஒரு பிரகாசம் இல்ல ஒரு மேகத்தை என்ன பண்றாரு? ஒளியின் மேகத்தை வீச பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ ஆரம்பிச்சா ஒரு ஒளி உள்ள மேகம் ஒன்று மூடிட்டே இருக்கும். ஹல்லேலூயா.
ஒரு ஒளி உள்ள மேகம் மேலே வந்து இறங்க தேவன் விரும்புகிறார். நீதி வசனம் இருக்கு, கடகடன் சில வசனம் வாசித்து போயிடலாம். சுவிசேஷத்தின் ஒளியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நமக்கு அது ஒளியில் நடத்துகிற காரியங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசு சொல்கிற சின்ன இப்போ நான் ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்லுறேன். என்னன்னா, தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு? உறவை எதிர்பார்க்குறாரு. அந்த உறவுக்குள்ள வரணும்னா நமக்கு ஒரு தெளிவான ஆண்டவருக்கு அறிவு வேணும். அது நமக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கிறது. ஆனால் ஒரு பிள்ளை ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பிதாவாகி தேவனோடு எப்படிப்பட்ட உறவில் இருந்தார், அதனால தான் அவருடைய வாழ்க்கையிலே சக்சஸாக இருந்தது. அந்த பிதாவுக்கும் இயேசுக்கும் இந்த உறவை பற்றி கொஞ்சம் வாசிடலாம். வாசிங்க பக்கத்துல. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். நல்லா விட்டு கவனிக்கணும். நான் என்னுடைய அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, அவர் என்னை புரிஞ்சு வச்சுக்கிறது போல. அவருக்கு என்ன நல்லா தெரியும். அவருக்கு என்னை பத்தி யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ண தேவையில்ல, என்னை பத்தி யாரும் அவருக்கு சொல்ல தேவையில்ல. அப்ப பிதா என்னை எப்படி, அவர் என்னை எந்த அளவுக்கு என்ன புரிந்து வைத்திருக்கிறாரோ, எந்த அளவுக்கு என்னை பத்தி அவருக்கு தெரியுமோ. அப்ப நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் அவர் என்னை, அது வாசிங்க. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும், என்னை அவர் எப்படி அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நானும் அவரை போல அறிந்திருக்கிறேன். அவர் எந்த அளவுக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாரோ அவரு நான் அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறேன். ஹலோ, இதுதான் உறவு. ரெண்டு பேருக்கும் ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு புரிதல். பிதாவுக்கும் இயேசுவுக்கும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறது. ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற. அவரை பத்தி 100% தெரியுது, இவருக்கும் 100% தெரிகிறது. இதாங்க நல் உறவு. ஹலோ, இதில் என்னன்னா, நம்மை பற்றி அவருக்கு எல்லாம் தெரியும், அவரை பற்றி தான் நமக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அவருக்காக நேரத்தை கொடுக்கறதில்ல, உட்காரதில்ல, படிக்கிறதில்ல, கேட்கறதில்ல, கவனிக்கிறதில்ல. என் தேவனுடைய விருப்பம் என்ன, உருவாக்கின தெய்வம் என்ன விரும்புகிறார், அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறார், இதெல்லாம் நமக்கு யோசிக்கல. ஏன்னா இந்த உலகத்தின் உறவுகள் தெய்வத்தின் உறவை தடுக்கிறது. இந்த உலகத்தின் உறவுக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவ உறவு குறைவுபட்டு போகிறது. தேவன் அறிகிற அறிவு நமக்கு குறைந்து போகிறபடினால நமக்கு வாழ்க்கை இந்த உலகத்தின் உறவோடு ஒட்டி வாழ்ந்து உலகத்தோடு முடிஞ்சு போகிறது. ஒன்றுத்துக்கும் பயன்படாத, தேவனுடைய விருப்பம் நிறைவேறாத, தேவ சித்தம் நிறைவேறாத, உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று இருக்கிற திட்டங்கள் நிறைவேறாமலே உன் வாழ்க்கை வீணாய் போகிறது. வீணாய் நினைச்சிங்க அப்பயே ஊழியத்துக்கு வரலன்னு, அதில் போய் மாட்டிங்கன்னா, இது போனேன்னா, அங்கே வேலைக்கு போனேன்னா, அவங்கள கட்டினேன்னா எல்லாமே போச்சுங்க. இப்போ வயசாகி போச்சு. இப்போது ஒன்றும் நடக்க முடியல. முட்டி வலி இருந்துச்சு, முட்டி வலி கூட எக்ஸ்ட்ரா வேறு மிளகா, புளி, காரம், சுகர் அது வேறு வந்துடுச்சு. எங்கே ஒளியும் செய்யுது? இப்போ தேவ வீணாகி போனது. தேவ திட்டம் நீ பிறக்கிறதுக்கு முன்பாக உண்மையில இருக்கிறது. ஹல்லேலூயா. அது இருந்ததுனால பிறந்து வந்திருக்கு. நான் சொல்றவங்களுக்கு ஏதோ பிறந்தது நினைக்காதீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு நீ குழந்தையா பிறந்திருந்தாலும் உண்மையிலும் ஒரு தேவ திட்டத்தை வைத்து தான் வெளியே இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அது எந்த நாளில் நீ புரிந்து கொள்கிறது, அன்றைக்கும் வாழ்க்கையில மாபெரும் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. தேவன் என்னை நன்றா அறிந்திருக்கிறாரு, நாம தான் அவரை சரியா புரிஞ்சுக்கல. இதுக்கு நேரம் கொடுக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். அப்புறம் வாசிக்கலாம். 10:30 வாசிங்க. அதுல நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் என்றாங்க உறவு. இதுதான் சிறந்த உறவு. நானும் பிதாவும் அவர் வேற, நான் வேற கிடையாது. நான் நினைக்கிறத அவர் நினைப்பாரு, அவர் நினைக்கிறத நான் நினைப்பேன், நான் பேசுறத அவர் பேசுவாரு. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. அவர் வேற, நான் வேற இல்லை, ஒன்றா இருக்கிறோம். அவர் நினைவு தான் என் நினைவு, என் நினைவு தான் அவர் நினைவு, அவர் பேச்சு தான் பேச்சு, என் பேச்சு தான் அவர் பேச்சு, என் கிரியை தான் அவர் கிரியை, அவர் கிரியை தான் அவர் கிரியை. என்னை பார்த்தாலே போதும், நீங்க அவரை பார்க்கலாம். ஹலோ, இதுதாங்க உறவு. இதுதான் தெய்வத்தோடு ஒரு உறவு. நான் அவரை போல மாறிட்டேன், அவருக்காக வாழறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் நினைக்கிறத நினைக்கிறேன், அவர் பேசுறத பேசுறேன், அவர் செய்ய நினைக்கிறத செய்யறேன். எனக்குன்னு என்ன இருக்கு? இப்போ நாங்கள் இல்லவே இல்லை, நான் வெளிப்படவே இல்லை, தேவன் தான் எனக்குள்ள வெளிப்படுகிறாரு. நான் அவர் பேசுறத நான் பேசுறேன், அவர் நினைக்கிறத நான் நினைக்கிறேன், அவர் செய்யறதான் செய்கிறேன். அப்போ என்னிலிருந்து என் தேவன் வெளிப்படுகிறார். நான் நினைக்கிறத காட்டிலும் அவர் பெருசா நினைப்பார்.
நான் வச்சுக்கிற ஐடியா காட்டிலும் அவர் சிறந்த ஐடியா வச்சிருக்காரு. என்னை காட்டிலும் அவர் ஞானியா இருக்கிறார். அப்போ நான் என்னத்தான் யோசிச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீ நினைக்கிறவ நானும் நினைச்சிடறேன், நீ பேசுறவ நானும் பேசுறேன், என்ன செய்யணும் அதை போய் செஞ்சிடறேன். நான் போய் இது ஒரு உறவு, இது நல் உறவு. அது யோவான் 12:50 வாசிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். பிதா எனக்கு சொன்னபடியே, அப்படியே ஒரு வார்த்தை கூட மாத்தாம, அந்த ஸ்டைல் கூட மாறாம, அவர் எப்படி உச்சரிச்சு எப்படி சொன்னார் அதே போல அப்படி 100% அப்படியே காப்பி பண்ணி என் பிதாவை போல நான் பேசுகிறேன். ஹலோ, கவனிக்கப்பட வேண்டிய வசனங்கள், உணர்ந்து கொள்ள வேண்டிய வசனங்கள். அவர் பேசுகிற மாதிரி அச்சு அடையாளமா, அவர் எந்த மாடலில் பேசுகிறாரோ, எந்த தோனியில் பேசுகிறாரோ, எந்த அர்த்தத்தில் பேசுகிறாரோ, அப்படியே அவரை மாதிரியே நான் பேசுகிறேன். இயேசு சொல்கிறாரு. இப்போ இயேசு அப்படி பிதாவை அப்படியே 100% ஃபாலோ பண்ணுறாரு. அதில் 5:19 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரன் அந்தபடியே செய்கிறார். உறவு, பிதாவுடைய நல்வுறவு. அந்த பேசுறதை இவர் பேசுறாரு, அவர் செய்யறதை அப்படி செய்யறாரு, அப்படியே செய்கிறார், அப்படியே காப்பி பண்றாரு. அவர் செய்யற மாதிரி அப்படியே செய்யறாரு. அதனால என்ன அர்த்தம்? பிதாவை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். அதான் நான் சொன்னாரு, பிலிப்பி சொல்றாரு, ஆண்டவரே எவ்வளோ நாள் உங்க கூட இருக்குமே, அதை பிதா ஒரு வாட்டி காமிச்சிடக்கூடாதா எங்களுக்கு? பிதா வாயை திறந்தா பிதா, உங்க பிதா, அங்க பிதா, இங்க பிதா, எப்போ பார்த்தாலும் பிதா புராணமா இருக்குது. ஐயா, ஒரு வாட்டி அவரை காமிச்சு விட்டுருங்களேன், ஒரு வாட்டி அதை பிதாவை கட்டுறீங்களா? நான் சொல்கிறேன், பிலிப்புவே இவ்வளோ காலம் என்னோட இருந்த இது கூட உனக்கு புரியல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. பிதாவினுடைய பிரதிபலிப்பா நான் இருக்கிறேன், பிதாவுடைய வார்த்தையா இருக்கிறேன், அவருடைய செயலா இருக்கிறேன், எண்ணமா இருக்கிறேன். என்னை பார்த்தா போதும், அவர் அப்படியே தான் இருப்பார். அப்படியே தான் உறவு, அந்த அளவுக்கு நெருக்கம் பிதாவுக்கும் இயேசுவுக்கும், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அப்படியே பிரதிபலிக்கிற, அப்படி காப்பி பண்ற, அப்படி ஒரு நெருக்கம். அப்போ இயேசுடைய உள்ளம் முழுவதும் நிறைந்திருக்கிறது யாரு? பிதா. இயேசு உள்ளத்தில் இருக்கிற விருப்பம்லாம் என்ன விருப்பம்? பிதாவுடைய விருப்பம். எதெல்லாம் அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு, பிதாவுடைய விருப்பம். சரி, இது வரைக்கும் செஞ்சது பிதாவின் விருப்பம், செய்ய போறது பிதாவின் விருப்பம். தன்னை முழுவதுமாய் பிதாவுக்கு அர்ப்பணித்து முழுமையை அவர் வெளிப்படுத்துகிறதா அவ்வளோ நல்ல உறவு. பிதாவுக்கு ஒரு நல்ல உறவு. ஒருத்தர் அதிகமா பிடிச்சு அதிகமா நேசிக்க ஆரம்பித்து அவங்கள ரொம்ப 100% பிடிச்சிச்சுன்னா அவங்க விருப்பம் நம்ம விருப்பம் ஆயிடுங்க. ஹலோ ஹலோ, புரியுதா? ஒருத்தர் அவங்களுக்கு 100% அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவங்கள மாதிரி நினைக்க ஆச்சிருவாங்க, அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிருங்க, அவங்களுக்கு பிடிச்சது செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அவங்கள சந்தோஷப்படுத்துறது நமக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவங்கள அவ்வளோ பிடிச்சிருக்கேன். பிதாவே இயேசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவர் 100% அவர் விருப்பத்தையே நிறைவேற்றுகிறார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறார். அதில் யோவான் 3:35 பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவன் உடையவனா இருக்கிறான். எல்லாத்தையும் அவர்கள் ஒப்பு கொடுத்தாங்க கூட, எல்லாம் பவரம் கொடுத்தாலும் அவர் சொல்றாரு, நீ எல்லாம் எனக்கு அதிகாரம் கொடுத்தாலும் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்ற. உன் விருப்பத்தை. ஆமாம். இப்போ சம்பளத்தை வாங்கி மொத்தமாக மனைவிகளை வீட்டுக்காரர் கொடுக்குறாரு. வீட்டுக்காரர் மனைவி என்ன பண்ணணும்? யார் விருப்பத்தை நிறைவேற்றுறது? ஹலோ, உன் வீட்டுக்காரர் ரொம்ப நேசித்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரர் நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்காரனால அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தீங்கன்னா, அதை எப்படி செலவு பண்ணுவீங்க? அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதை முதல்ல வாங்கும். அவர் என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறார்
அவருடைய விருப்பத்தை இந்த பணத்தை செலவு பண்ணுவோம். அது விருப்பத்துக்கு அதுதான் நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரை முழுமையாக நேசிக்கிறன்னு அர்த்தம். அவங்கள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். அவங்கள அப்போது அந்த அதிகாரத்தை இயேசுக்கிட்ட கொடுத்தாலும் கூட நீங்கள் என்ன ஃபவர் கொடுத்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக ஒன்று கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அந்த அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன். நீங்கள் நினைக்கிறபடியே, நீங்கள் சொல்லுகிறபடி 100% உங்கள் விருப்பத்துக்காக நான் செயல்படுவேன். அதுதான் ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங். அது நல்ல ஒரு நட்பு இல்லையா? ஆபிரகாம் அவரை விசுவாசித்தான். அவர் நம்பி அவரை கூட நடக்க ஆரம்பிச்சான். அவனை சிநேகிதன் எனப்பட்டான். சிநேகிதன் ஆபிரகாமுக்கு தேவனுக்கு ஒரு நல்ல உறவு. முகமுகமாய் தேவனோடு பேசுகிறத போல. மோசை போல ஒருவன் இல்லையா? மோசைக்கும் தேவனுக்கும் ஒரு நல் உறவு. அவனை எந்த அளவுக்கு நேசித்தன்னு அவர் போய் ஒரு அடக்கம் பண்ணியிருப்பார். ஹலோ, அடக்க ஆராதனைக்கு தேவனும் வந்துக்கிறாருங்க. நீ வாப்பா, சாவறதுக்கு டைம் வந்துடுச்சு, வா மேலே வா கூப்பிட்டு அவன் உயிர் இழந்த உடனே அவர் தெய்வ தூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. எவ்வளோ மரியாதை கொடுக்குற பாருங்க. உறவு உறவு உறவு. இன்னைக்கு ஆபிரகாம் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோமே, உறவு, சிநேகிதனே அழைத்துறான். உறவு, நல் உறவில் இருந்த மனிதர்களே சிநேகிக்கிறார், உறவை நாடுகிறார். அந்த உறவு 100% கரெக்டாக இருந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 100% பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். தன் சொந்தமாக அவர் யோசிக்கவே இல்லை. சொந்தமாக நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேன். நீங்கள் பேசுங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நானும் அதை யோசிக்கிறேன். எந்த வழியில் போகிறீங்க, அந்த வழியில் போகிறேன். நல் உறவு, தேவனோடு நல் உறவு. கண்களை மூடலாம். நிறைய காரியங்கள் இருக்குது, நேரம் இல்லை. ஆண்டவர் உன்னிடத்தில்